பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் நேற்று காலமானாரு. அவர் காலமான செய்தி தற்போது வரைக்குமே யாராலும் நம்ப முடியல. சமீபத்துல தான் மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று மீண்டும் உடல்நலம் தேறி பழைய நிலைக்கு வந்தார் ரோபோ சங்கர் அவர்கள். இடையில உடல் எடையெல்லாம் குறைத்து மிகவும் மெலிந்து காணப்பட்ட ரோபோ சங்கரை பார்த்து அனைவருமே பதறினாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி ரோபோ சங்கர் அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினாரு. தொடர்ந்து படங்களிலுமே நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த நிலையில ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்த படத்துடைய பூஜையில கலந்து கொண்ட ரோபோ அவர்கள் அந்த படத்துடைய படப்பிடிப்புலுமே கலந்து கொண்டு நடிச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டிலேயே மயங்கி விழுந்த ரோபோ சங்கர் அவரை படக்குழுவினர் அனைவருமே மருத்துவமனையில சேர்த்தாங்க. பெருங்குடியில உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில ரோபோ சங்கர் அவர்களுக்கு தீவிர சிகிச்சையுமே கொடுக்கப்பட்டது. ஆனா சிகிச்சை பலனளிக்காமல் ரோபோ சங்கர் அவர்கள் உயிரிழந்துட்டாரு. சோ வெறும் 46 வயதான ரோபோ சங்கர் மறைந்தது ஒட்டுமொத்த திரையுலகையுமே உலுக்கியிருக்கு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முதல் கமலஹாசன் வரை அனைவருமே ரோபோ சங்கருடைய மறைவிற்கு தொடர்ந்து இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதனடுத்து அவருடன் நெருங்கி பழகிய நடிகர்களான தனுஷ் மற்றும் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருமே நேர்ல சென்று அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க. மேலும் ரோபோ சங்கர் அவர்கள் பல முன்னணி நடிகர்களுடைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது சார், விஜய் சார், சிம்பு அப்படின்னு பல நடிகர்களுடன் ரோபோ சங்கர் அவர்களுக்கு நடிக்க வாய்ப்பு வந்ததற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது மாரி திரைப்படம் தான். ஆகையால தனுஷ் அவர்கள் முதல் ஆளாக வந்து அஞ்சலியை செலுத்திட்டாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது தாவேக கட்சி தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் ரோபோ சங்கர் அவர்கள் மருத்துவமனையில இருந்த போதே நலம் விசாரித்துக் கொண்டே இருந்தாரு. தற்போது அவருடைய இரங்கல் செய்தி கேட்டதுமே ரோபோ சங்கர் அவர்களுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்த புறப்பட்டுட்டாரா. சோ தளபதியுடன் ரோபோ சங்கர் அவர்கள் நிறைய படங்கள் நடிக்கவில்லை அப்படின்னாலுமே இப்படி ஒரு கலைஞனுக்கு நேர்ல சென்று மரியாதை செலுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணி உள்ளதாக சொல்லப்படுது.